இந்த நாள் ஒரு விசேஷித்த திருநாள். வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே, உலகளாவிய ஞாயிறு பள்ளியின் தினமாக அனைத்து திருச்சபை பிள்ளைகள்லாம் முன்னால் வாங்க, ஜெபம் பண்ணிட்டு போகலாம். வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே 2 பகுதி வாசிப்போம். இன்றைக்கு ஒரு கவுன்சிலிங் ஓரியன்ட். போன வாரம் சொன்ன மாதிரி நம்முடைய இல்லங்களிலே குடும்பங்களிலே நாம் சில தவறுகளை நாம் எப்படி சரிப்படுத்திக் கொள்ளலாம், பிள்ளைகள் வளர்ச்சிக்காய் நாம் எடுக்கிற திட்டங்கள் முயற்சிகள், நாம் எவ்விதமாக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், பிள்ளைகள் எவ்விதமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கார்கள். யோசித்து பாருங்களேன், எவ்வளோதான் வேலையில் ப்ரெஷர் இல்லையா, ஒர்க் ஸ்பாட்டில் நமக்கு கஷ்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் இல்லை, எவ்வளோதான் நம்மளால் கொஞ்சம் யூகிக்க முடியாத சில கஷ்டங்கள் வரும்போது வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை பார்த்த உடனே என்ன ஆகிடும்? உடனே முகம் மறந்துச்சு. ஏன்? பிள்ளைகள் நம்முடைய மகிழ்ச்சி. ஐயோ ரொம்பவும் அநியாயம், யாரு சம்பிங், அவன் என்ன கேட்கறாலும் ராத்திரியே ஓடுவார் பார். அவரை சம்பிங் பிரதர் வந்துட்டு இம்மாதிரி ஓட வைக்கிறான். அப்படியே அவங்க அம்மா அதுக்கு மேல புள்ள கேட்டுச்சே குத்துருங்க, எங்க போய் கொடுப்ப, இங்க வாங்க அங்க வாங்கி எங்கேயோ ஒண்ணு வாங்கி அவன் உடுத்துற போடுற ஷூ உடுத்துற உட அவங்க அப்பா போட்டுருப்பாரு. கேள்வி தம்பி எழுந்துருப்பான், உன் பையன் போடுற சட்டை நீ போட்டுக்கியாப்பா, அவன் போடுற ஷூ நீ போட்டுக்கிறாப்பா, 10,000 காலுக்கு. We spend lot of money for our children. உட்காருங்க. நாம இப்படி சொல்லி வளர்ப்போம், டேய் நான் தான் படிக்கலடா, நீ என்ன படிக்கிறா, நான் தான் வளரலடா, நீ என்ன வளரடா. அநேக சமயங்களிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்த எனக்கு நான் ஏன் இந்த சப்ஜெக்ட் இது எடுத்துன்றது, நேற்று தினத்தில் நடந்த 2 சம்பவங்களை வைத்து நான் இன்றைக்கு யோசிக்க ஆரம்பித்தேன். குடும்பங்களிலே நடக்கிற பிரச்சனை என்ன அது யோசிக்க ஆரம்பித்தேன். காலையில 8 மணிக்கு ஒருத்தர் வந்தார், என்ன சந்திச்சார். வந்த உடனே அவர் என்னை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் கிறிஸ்தவர் சார், ராத்திரெல்லாம் தூங்குற சார், என் மனசுல நிம்மதியே இல்லை சார், நீங்க அதே சாமி கேட்டீங்க சார். என்னவா பிரச்சனை? ஒன்றும் சார், நான் சின்ன தொழில் தான் செய்யறேன், கஷ்டப்பட்டு நானும் என் மனைவி 2 பேரும் சம்பாதிச்சு அக்ஸிலியம் காலேஜ் படிக்க வச்சிருக்கேன் சார். என் பொண்ணை நாங்க யாரும் எங்க வீட்டுல கிராஜுவேட் கிடையாது சார். அவர் டெய்லி ராத்திரி 12 மணிக்கு படிக்கிறா சார், பழகிறா சார். டெய்லி என்ன போறா சார். நேற்று நைட் எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை சார். 9 மணிக்கு அந்த பிள்ளை எங்கேயோ போயிட்டு வந்தா, எங்கோ சொல்ல மாட்டேன்றா, ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன்றா. வந்த உடனே அவங்க அம்மாவை திட்டுறா, என்ன திட்டுறா, அவங்க அம்மாவை அடிக்க போகிறா, என்ன அடிக்க போகிறா. எனக்கு ரொம்ப மனசு துக்கமாக இருக்குது சார். அவள் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தா என் பிள்ளையை நான் இழந்துருவணும்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது சார். இது கண்ணில் தண்ணி விட்டே போயிட்டார். சாயங்காலமாக நான் பொதுவாக சில சமயத்தில் நான் மதியத்தில் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த சமயத்தில் ஒரு திடீர்னு ஒரு 3:15 ஒரு ஃபோனு ஆரணிலேருந்து ஃபோன் பண்ணி, அண்ணா தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கண்ணா, நான் எங்கேயுமே நிற்க முடியலண்ணா. ஏம்மா? என் கை காலெல்லாம் தடன்னு வருதுண்ணா, எங்கள் வீட்டுக்காரர் எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குண்ணா. அவர் திடீர்னு நான் செத்துருவேன், என் ஃபோட்டோவை மாட்டி நீ பூ வைப்ப, புட்டு வைப்ப, நீ மாலை போடுவ, இதான் நடக்க போது பாரு. இப்படியே டெய்லி டார்ச்சர்ண்ணா, என்னால் வீட்டில் வாழ முடியலண்ணா. என் பையனுக்கு படிப்பு ஏற மாட்டேன்னா, அவன் நான் என் வழியில் விடுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டேன்டாண்ணா. அவருக்கு பெரிய ஈகோ. அவங்க அண்ணன் பையன் டாக்டர் படிக்கிறான், அவன் வந்து கவுன்சிலிங்கில் ஃப்ரீயாக சீட் கிடச்சி, டாக்டர் சீட் கிடச்சிது, டொனேஷனில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 20 லட்ச ரூபா வாங்கி கட்டி என் பையனை கொண்டு போய்ட்டு போரூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்கண்ணா. ஆனால் 70 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்கணும். என் வீடை விற்றுட்டேன், நிலத்தை விட்டேன், என்னால் நிம்மதியாக தூங்க முடியலண்ணா. வீட்லேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை. ஐ கேனாட் டாலரேட் மை செல்ஃப். நான் மனசு உடைஞ்சு போயிருக்குண்ணா, ஜெபம் பண்ணுங்கண்ணா.
அந்த பிள்ளையுடைய வார்த்தைகள் கேட்டும்போது எனக்கு ரொம்ப அசந்து போயிட்டு. எக்ஸலன் காலேஜில் அவள் படிக்கும்போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணால் நாளைக்கு ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக கல்யாணம் பண்ணுமா, நீ நல்லா இருப்படா, இல்லைன்னா கஷ்டப்படுவடா அப்படின்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் நானும் என் ஒய்ஃபை அவளுக்கு கவுன்சிலிங் பண்ணேன். ஆனால் இன்றைக்கு பல்வேறு உளவியல் ரீதியிலான மனத்தளர்ச்சியில் பாதிக்கப்பட்டு நானே பைத்து முடிச்சுன்னா மாறினு தெரில நான் சொல்லிட்டு அழுறா. ஜெபம் பண்ண கர்த்தர் அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய வசனம் அவளுக்கு விடுதலை கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இன்னைக்கு காலையில் உட்காந்து நானும் என் மனைவி 2 பேரும் உரையாடல் நடத்திட்டு இருந்தோம். அவங்களுடைய எமோஷ்னல் திங்கிங், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நான் சொன்னேன், என்னம்மா சொன்னேன், 2 வார்த்தையை மனைவி பேசுவாங்க, வாமா முன்னால் வாமா. கடவுள் நம்ம கூட டெய்லி பேசுகிறத நாம் பேசி தீர்த்துக்கணும்பா, நல்லா இருக்கும்பா. எத்தனை பேர் நம்புறீங்கப்பா? பேசுமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வர வாரத்தில் எனக்கு நிறைய காரியங்கள் வந்து வேலை சம்மந்தமாக செய்ய வேண்டியிருக்கு. ஆகையினால நான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த நினைவுகள் எல்லாம் வந்து என் மைண்டில் போயிட்டே இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அப்படி பேசிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே என் மனசு வந்து என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா வேகமாக ஓடிட்டே இருக்குது. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், என் எண்ணங்கள்லாம் ஓடிட்டே இருக்கு ஆண்டவரே. என் மனசு வந்து என் இருதயம் எப்படி இருக்குன்னா ஒரு குதிரை மாதிரி, இட் இஸ் கேலப்பிங் இன் ஸ்பீட். அவ்வளோ வேகமாக நான் என்ன செய்கிறேன், இதை செய்யணும், அதை செய்யணும்னு என் மனசு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்காண்டவரே. ஆனால் இதுக்கெலாம் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்து நான் உங்களுடைய வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறது தான் எனக்கு இதிலேருந்து எனக்கு விடுதலையை கொடுக்கும் அப்படி சொல்லி நான் மனசில் ஆண்டர்கிட்ட பேசிகிட்டே வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக உட்காந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் ஆண்டர்கிட்ட சொன்னனோ அதெல்லாம் அவர் என்கிட்ட சொன்னார். சில சமயத்தில் அவருக்கு வந்து நான் ஆண்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் இப்படி சொன்னார், உன் மனசு சில சமயத்தில் நம்ம மனசு வந்து ஓடிட்டே இருக்கும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பரபரப்பாக இருக்கும். நம்ம வந்து என்ன தான் வந்து அமைதியாக உட்காந்துருக்கணும் நம்ம நினச்சா கூட நம்முடைய வேலை பளு, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நம்ம மனசில் வேகமாக ஓடிட்டே இருக்கும். ஆனால் மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம், நம்ம தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் நான் இதை ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், நீங்கள் அப்படியே அதை வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ நிறைய வேளையில் வந்து நான் அதாவது பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் பாஸ்டர் இல்லை, எனக்கும் தான் பாஸ்டர். அவர் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் தான், பட் ஹீ இஸ் ஆல்சோ மை பாஸ்டர். அப்போ ஆண்டவர் அவர் மூலமாக என்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் இந்த காலவேளையில் அவர் அப்படி என்கிட்ட பேசும்பொழுது ஆண்டவர் என்னை மறுபடியும் எனக்கு அந்த தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த விடுதலையை கொடுக்க வல்லவர் என்பதை மறுபடியும் தேவன் எனக்கு உணர்த்தினார். அதனால் நம்ம மனசு அப்படிலாம் வேகமாக ஓடும்பொழுது நிறைய காரியங்களை செய்யும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளால் செய்ய முடியாது, ஏன்னா நம்ம பதற்றமாக இருப்போம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து அவரை தேடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கணவர் பிள்ளைகள் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டு பேசுகிறீங்களா? டைம் இல்லை பாஸ்டர், பிஸி பாஸ்டர், இது வேறு, நாக்கு சப்புறது வேறு, பிஸி பாஸ்டர், நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் பாஸ்டர், கஷ்டப்பட்டால் தான் பாஸ்டர். நீங்கள் அநேக சமயங்களில் we lose ourselves, we lose our family, we lose our children. நம்முடைய குடும்பத்தை நாம் இழந்து போவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. பின்னால் லக்ஷ்மி பிரசன்னான ஒரு மகள் இருக்கா. இனம், ஜனம், குடும்பம், பொருளாதாரம் இவளால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம். உங்கள் ஸ்டேட்டஸ் காலர் தூக்குறது, கழுத்தை தூக்குறதும் இது ஸ்டேட்டஸ் இல்லைங்க. நீ எவ்வளோ நிம்மதியாக வாழ்கிற, அமைதியாக வாழ்கிற, மகிழ்ச்சியாக வாழ்கிற, இதுதான் ஸ்டேட்டஸு. ஹல்லேலூயா. நம்ம நிம்மதியை நாமளே கிழிச்சிக்குவோம், நம்ம நிம்மதியை நாமே அழிச்சிக்குவோம், நம்ம நிம்மதியை நாமே கெடுத்துக்குவோம். இது வேறு யாரும் தேவையில்லை, வேறு யாரும் தேவையில்லை. இந்த ரூட் காஸ்ட், நம்முடைய பிரச்சனைகளுடைய ரூட் காஸ்ட் என்னென்ன வேதம் சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான்,
பொல்லாங்கினால் தேவன் ஒருவரையும் சோதிக்கிறதில்லையே. எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க. நிறைய சமயங்களில் கடவுளை காரணம் காட்டும். அவர் தான் இப்படி பண்ணுறார், அவர் தான் இப்படி பண்ணுறார். பண்ணுறதெல்லாம் நம்ம, பழியெல்லாம் அவர். பண்ணுறதெல்லாம் நம்ம, பழியெல்லாம் அவர் மேலே. கடன் வாங்காதான்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ கடன் கொடுப்பாய் ஆண்டவர் சொல்கிறார். ஊருப்பட்ட கடத்தை வீட்டை சுற்றி வாங்கி வச்சுட்டு, ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன். கஷ்டப்படு, கண்ணீர் விடு. இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார். 4 விதங்களில் பிள்ளைகளுடைய டெவலப்மெண்ட், முன்னேற்றம் தேவை, வளர்ச்சி தேவை. ஒரு பெற்றோராக, தகப்பனாக கவனிக்க வேண்டிய சில பரிமாற்றங்கள், குணவியல் மாற்றங்கள். ஒன்று, ஃபிசிக்கல், சரீர பிரகாரமான வளர்ச்சியிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம பிள்ளைங்க எல்லாரும் கவனமாக கேளுங்க. இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான உபதேசம் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, அல்லது ஒரு கிறிஸ்தவ தலைவனா, ஒரு தலைவியா, வாட் இஸ் மை ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்? உங்கள் பிள்ளைகளோடு கூட உங்களுடைய நடைமுறை, உங்கள் பேர பிள்ளைகளோடு கூட ஒழுக்க முறைகளை நீங்கள் எவ்விதமாக கையாளுகிறீர்கள்? இன்றைக்கி எங்கே வானொலியை திருப்பினாலும், நியூஸ் பேப்பரை திருப்பினாலும், டெலிவிஷன் திருப்பினாலும், அல்லது எங்கே நம்ம செய்தித்தாளை பார்த்தாலும் அநேக விதமான பிள்ளைகள் சமுதாயத்தில், இந்தியாவில் 1/3 பிள்ளைகளாக டீனேஜ் பருவம் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். 1/3 பிள்ளைகள். சபைகளிலும் 1/3 பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். பைபிள் சொல்லுது 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார், அதிகமாய் வளர்ச்சி அடைந்தார். ஓகே, இப்போ சமூக ரீதியாக நாம் பார்க்கும்போது பிசிக்கல், உடல் ரீதியான வளர்ச்சி, எமோஷனல், உணர்ச்சிகள் நிறைந்த வளர்ச்சி. வளர்கிறாங்களா பிள்ளைங்க? ஆட்கள் வளரும்போது பிள்ளைகளுடைய உணர்ச்சிகளும் வளர்ச்சி பெறுது. உடல் ரீதியான ஆக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெறுறாங்க. அது மட்டுமல்ல, சமூக ரீதியான வளர்ச்சி, ஃபிசிக்கல், எமோஷ்னல், சோஷியல், உறவுகள் சார்ந்த வளர்ச்சி. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம யார் வீட்டுக்கு நம்ம கூட்டின்னு போகிறதும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு எந்த பிள்ளையும் வர வைக்கிறதும் கிடையாது. நான் யாருக்கும் சோறு போட மாட்டேன், எனக்கும் யாரும் சோறு போட வேண்டாம். ரொம்ப நல்ல முறை. நானும் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், அடுத்தவங்களும் யாரும் எங்கள் வீட்டு வரக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நாம் பாராட்டலாமா, மெச்சிக்கலாமா? இவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு தகுதி தானா? அன்புக்குரியவர்களே, அறிவியல் ரீதியான நாலேஜபிள், அறிவியல் ரீதியான வளர்ச்சி, இது நமக்கு எல்லாருக்கும் தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. இதை நாம் எவ்விதமாக பார்க்கின்றோம்? பைபிள் சொல்லுது, யோசித்து பாருங்கள். குறிப்பாக ஒரு சமுதாயத்தில், பலஸ்தீன தேசத்தில், இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தாள்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வீடை சுற்றிலும் மியூசிக் வச்சு என்ன பண்ணுவாங்களாம், இசைக்கு வச்சு ஆண் பிள்ளை பிறக்க போக சொல்ல பாட்டு பாடுவாங்களாம். அது அவளுக்கு ஹாப்பினஸ் ஆம். பெண் பிள்ளை பிறந்தாள்னா அது அவளுக்கு சாரோவாம். பிறக்கும்போதே நாம் எப்படி மனோ தத்துவ நிலையில் வளரும் பாருங்களேன், வளர்க்குறோம் பாருங்க. இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுறோம், பொம்பளை பிள்ளை தானே பிறந்துச்சு. ஆண் பிள்ளைகள் பிறந்த உடனே என்ன பண்ணுறோம்? ஏன்? பிகாஸ் நம்முடைய சமூகம் மேல் டாமினேட்டட் ஓரியன்டட். அப்படின்றால் ஆண் ஆதிக்கத்தில் இன்னைக்கும் கிறிஸ்தவங்களாக மாறின பிறக்கும் ஆண் ஆதிக்க சக்தி செயல்படும் போது அங்கே பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிமைகள் மறுக்கப்படுகிறது. பிறக்கும் போதே பிரச்சனை. அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்குற கவனம் ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. இவன் என்ன தப்பு செஞ்சாலும் அது ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைங்க என்ன தப்புன்ட்டா போதும், நீ பொம்பளை பிள்ளை, இப்படியெல்லாம் பேசக்கூடாது,
நீ பொம்பளை பிள்ளை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீ பொம்பளை பிள்ளை அங்கெல்லாம் போகக்கூடாது. வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு சில்ட்ரன், ஃபீமேல் சைல்டு தென் மேல் சைல்டு. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒரே கண்ணில் பார்க்கணும், வேறு வேறு கண்ணில் பார்க்குமாது. நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஆம்பளை பிள்ளைகளை ஓர கண்ணிலையும் பெம்பளை பிள்ளைகளை நல்ல கண்ணில் பார்க்கக்கூடாது. ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அதே மரியாதை, அதே ஒழுக்கம், நீதி, அமைதி பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்போது ஒரே சம அளவு பகிர்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போது மேலாதிக்கம், சில வீடுகளில் பெண்ணாதிக்கம் அதிகமாக இருக்கும், இதுவும் பிரச்சனை. பெண் உரிமை போராட்டம், நீ பெண் உரிமை தான். என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் வீட்டுக்காரு அவர் எனக்கு வீட்டுக்காராக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் எனக்கு பாஸ்டர். இட் இஸ் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு வேறு ஒன்றும் இல்லை, மரியாதை வேறு ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்கள், உங்கள் கணவர்மார்களை நீங்கள் மதிக்கிறீங்களா? Do you respect your husbands? எந்தெந்த விதங்களில்? The children should see that you are respecting your husband. தாய்மார்களே, உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துவதை, கனம் செலுத்துவதை உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்கிற வார்த்தையை? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குடும்பம், ஒரு பையன் டாக்டர் படித்து முடிச்சிட்டான், இப்போ டாக்டர் ஒர்க் பண்ணுறான் காஞ்சிபுரம் பக்கத்தில். ஐ டோன்ட் வாண்ட் டு see my daddy anymore அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு, எங்கள் அப்பா டெய்லி எங்கள் அம்மா அடிச்சிட்ருக்காரு, சண்டை போட்டுருக்காரு, சத்தம் போட்டுருக்காரு, நான் எப்படி எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன்? ஐ டோன்ட் லைக் மை டாடி அப்படின்னா. இப்போது உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே பெரிய பாஸ்டர் கூட இருக்கார், உங்கள் பிள்ளைங்க எனக்காக நான் போன வாரம் நேற்று முந்தின சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், அக்கேஷனலாக எப்பாகிலும் என் மகன் என்னை வந்து முத்தம் கொடுத்து போவான், நானும் அவனுக்கு குத்து கொடுப்பேன். அப்படியெல்லாம் உங்களை பண்ணுறீங்களா பாஸ்டர் அப்படின்னாரு. யோசிச்சு, do you have affection between father and children? உங்கள் பிள்ளைகளோடு கூட அப்படிப்பட்ட நல்ல உறவை நீங்கள் செய்து கொள்ள முயற்சி எடுக்கிறீர்களா? எங்கள் அப்பனை பார்த்தாலே பத்திக்கு நேருதுன்றான் ஒருத்தன். ஏண்டா, அவர் தான் கொளுத்தி விடுறாரு டெய்லி. என்ன கொளுத்துறாரு? எங்கள் அம்மா நிம்மதியும் கெடுக்கிறாரு, எங்கள் நிம்மதியும் கெடுக்கிறாரு. இதனாலே நான் வீட்டுக்கு வரதில்லை பாஸ்டர், ரோட்டில் சாப்பிட்றேன் பாஸ்டர். அடப்பாவமே. மை டியர் ஃபெலோ கிறிஸ்டியன், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். வாட் இஸ் மை பிஸ்னஸ்? ரெஸ்பெக்ட் ஈச் அதர். ரெண்டு பேரும் ஒருவர் மரியாதை செலுத்துங்க. சில சமயத்தில் பாருங்கள், மனைவி மாருங்க ரொம்ப சல்லமாக, டே வாடா அப்படின்னு யாரை கூப்பிடுறது? இவர் என்ன பண்ணார், செல்லம்மா போடி அப்படின்னு. இவர் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த கொலைக்கல் டெர்மினாலஜி பாருங்கள். இதுங்களும் என்ன சொல்லுது, அப்பா பார்த்து வாடா, அம்மா பார்த்து போடி. இது நல்ல வார்த்தையா? கெட்ட வார்த்தை பேசுறது யார் காரணம் சொல்லுங்கள்? நம்ம வீட்டில் கெட்ட வார்த்தை நம்ம பிள்ளைங்க பேசுறது யார் காரணம்? வாடா வாடி, போடா போடி, ஏண்டா ஏண்டி, ஏட்டிக்கு போட்டி, ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லி கை தூக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க பார்க்கலாம். சில பேர் கை தூக்க மாட்டேன்றீங்க, அது வரமாட்டேங்குது பாஸ்டர். இழுத்துன்னு வாங்க, வரலன்னா கூட பரவாயில்ல. ஹல்லேலூயா. கிவ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர், வேல்யூ ஈச் அதர், அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். உங்கள் பிள்ளைகளை பார்த்த உடனே, ஒரு நாள் எங்கள் ஆனுவல் எங்களுக்கு 25வது வருஷம் திருமண நாள் செலிப்ரேஷனுக்கு இங்கே ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். யாரோ ஒருத்தர் என் மகனை பார்த்து, நீ யாரை பார்த்து மாடலாக வாழ்கிறோம்னு கேட்டான். என் பையன் சொன்னான், எங்கள் அப்பா தான் எனக்கு மாடல் அவ்வளோ அப்படின்னா. எதுக்கு? எங்கள் அப்பா கை எப்பவுமே ஓட்ட கை அப்படியே இதுக்காடா அப்படின்னு. பிள்ளைகளுக்காகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் தகப்பன் அப்படின்னார். Do you have the concern?
நாம் பிரியாணி சாப்பிட்டு பிள்ளைகளை பட்டுன்னு போட்டால் நல்ல தகப்பனாக இருக்க முடியுமா? முடியாது. அன்புக்குரிய சக உறவுகளே, கிறிஸ்தவ தலைவர்களே, தலைவிமார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ரோல் மாடலாக மாறுங்கள். பக்கத்தில் அப்படி பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக மாறுங்க. யோசித்து பாருங்கள், புருஷனும் மனைவி 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு வரலன்னா அந்த குழந்தைக்கு சர்ச்சுக்கு வருமா? அப்புறம் என்ன சொல்கிறது? இது எது? இது என் பேச்சே கேட்க மாட்டேன். நீ யார் பேச்சு கேட்ட? அதுவும் பேச்சு கேட்கறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அறிவிலும் ஞானத்திலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்முடைய பிள்ளைகள் விருத்தி அடைவதற்கேற்ற வாழ்வியல் முறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். சொல்லாலும் செயலாலும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து பின்பற்ற வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நாம் வளர்ச்சி அடைந்தவர்கள் என்று சொல்லும்போது நாம் பிள்ளைகளை வளர்ச்சியின் பாதையில் நடத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு உலகளாவிய திருச்சபையானது கிறிஸ்டியன் எஜுகேஷன், சண்டே ஸ்கூல் எஜுகேஷன், திருச்சபை என்பது கிறிஸ்துவ பிள்ளையுடைய ஆன்மீக வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் விசுவாசி மக்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, கூட்டு வரீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை பைபிள் படிக்கிறதுக்கு கம்பல் பண்ணுறீங்க, பாட்டு பாட சொல்லிக் கொடுக்குறீங்க, ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்குறீங்க? உங்களை கூட்ட சில பேர் முன்னால் நிற்க வச்சு ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னா, பாஸ்டர் அதெல்லாம் அடுத்த முறை பாஸ்டர் மட்டும் விட்டுருங்க பாஸ்டர். வி கிவ் எ லாட் ஆஃப் சான்சஸ் ஹியர் டு லேர்ன். பிள்ளைகளுக்கு நாம் இங்கே வசனம் சொல்ல சான்ஸ் கொடுக்குறோம், பாட்டு பாட சான்ஸ் கொடுக்குறோம், பேச சான்ஸ் கொடுக்குறோம். ஏன்? இந்த பிள்ளைகள் நாளைக்கு எங்கே போனாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட தருணங்கள் கிடைப்பதில்லை. ஆனால் நம்முடைய இம்மானுவேல் திருச்சபையானது பிள்ளைகளை அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பொறுப்புகளை கொடுக்குறோம், செய்கிறதுக்கு நான் பண்ண தூண்டுதல் செய்கிறோம். வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எல்லாரும் வாய் தர சொல்லுங்க. சங்கீதம் 127 வாசிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127 1 2 பாருங்க, வாசிங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். வசனத்தை சொல்லி படியுமா? 127:4. 127:4. எல்லாரும் பைபிள் திருப்புங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன். உங்களுக்கு ஒரு சுதந்திரவாளி பிறந்திருக்கிறான், சுதந்திர மகள் பிறந்திருக்கிறான்னு சொன்னால் அது யாருடையது? யாருடையவள்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? we are just only a manager, caretaker. அது மேலே ஆதிக்கம் செலுத்தவோ அதிகாரம் செலுத்தவோ ஆணவம் கொள்ளவோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுப்பார் என்றால் அந்த பிள்ளைகளை பேணி காப்பது, பயிற்றுவிப்பது, நடத்துவது, பயிற்சி கொடுப்பது, அந்த பிள்ளைகளை செல்வாக்கு படைத்தவர்களாக மாற்றுவிப்பது நம்முடைய கடமையை தவிர, அந்த பிள்ளைகளை இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மாவால் அடிக்கப்பட்டு துரத்தப்பட்டு பிச்சை எடுக்கிறாங்க, வேலை செய்யலை, வறுமையில் வாடுறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கு வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் ட்ரக் அடிக்ட், சாராயம், தண்ணி, கஞ்சா, போதை, இப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக வாழ்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள், விற்கப்படுகிறார்கள். சில பெற்றவங்க குவாரியில் வேலை செய்வதற்கு, மணல் வேலை செய்வதற்கு, ஹோட்டலில் வேலை செய்வதற்கு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைலாம் கொண்டு போய்ட்டு அடமானம் வச்சுட்டு வந்துடுறாங்க.
ஒன்றும் இல்லை. அப்துல்லாபுரம் எத்தனை பேர் தெரியும்? அநேக பீடி செய்கிற தொழிலாளிகள் தாங்க வாழ்கிறாங்க. அந்த குடும்பங்களை சார்ந்த அநேக பிள்ளைகள் விற்கப்படுகிறார்கள். சூரியகுளம் பகுதி எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. நம்ம வேலூர் பகுதி நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் விற்கப்பட்டிருக்கார்கள். பாலியல் தொழிலுக்காக, பிச்சை எடுப்பதற்காக கோரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்வது, கொடுப்பார் அப்பம் கொடுப்பார் யாரும் இல்லை. ஆன்மீக ரீதியிலான திருவுணவை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒருபோதும் மறக்கக்கூடாது. let your children learn the word of God. கடவுளுடைய வார்த்தையும் ஏதாயிலும் ஒரு விதத்தில் யோசித்து பாருங்க. என் பிள்ளை நல்ல ஸ்கூலில் படிக்கணும். சன்பீம் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் ஒரு குழந்தைய போய் சேர்க்கணும்னு சொன்னால் 1,25,000 பே பண்ணோம். எல்லோரும் தலை நின்று பார்க்கலாம். எவ்வளோ? எங்கேயோ கடனோ உடனோ பட்டு எவங்கிட்ட இருக்கிற காசுனாலும் இப்படி என் பையன் நல்ல ஸ்கூலில் படிக்கணும், ஐடாஸ் கடை ஸ்கூலில் படிக்கணும், சிருஷ்டி ஸ்கூலில் படிக்கணும், வி கிவ் எ குட் எஜுகேஷன். ஆனால் அந்த பிள்ளைகள் மனோரீதியில் எப்படி இருக்கார்கள்? உணர்வுபூர்வமாக உளவியல் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? சமூக ரீதியில் என் பிள்ளைகள் எப்படி இருக்கார்கள்? அறிவுபூர்வமாக என் பிள்ளைகள் எப்படி இருக்கார்கள்? உட்காந்து நம்ம யோசிக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அன்னையும் தாயும் இருவரும் 8ஆம் நாளிலே விருத்த சேதம் செய்வதற்காக குழந்தையாகி இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள். சோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கே கொண்டு போனாங்க? ஆமாம். நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரம் சொல்லுது, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். Do we have a burden for our children to bring to Christ, bring to church? நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்ம கவனம் இருக்குதா, அக்கறை இருக்குதா? அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறோமா? ஆண்டவரிடத்துக்கு கொண்டு வருகிறோமா? பிள்ளையானவனை சாலமோன் எழுதுகின்றார், நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில், நடத்த வேண்டிய விதம் என்ன? என் பிள்ளை நல்லா சினிமா பாட்டு பாடுறான், என் பிள்ளை நல்லா ரஜினிகாந்த் மாதிரி சூர்யா மாதிரி நல்லா ஆக்டிங் கொடுக்குறான்பா, 8 சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. நம்முடைய பிள்ளைகள் வாழ்வியலிலே, உணர்ச்சி ரீதியிலே, எமோஷ்னலாக மாற்றங்கள் பெற வேண்டுமானால் நாம் முதலாவது மாற வேண்டும். ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு மாடலாக, ரோலாக இல்லை என்று சொன்னால் என் பிள்ளைகள் அப்பா அம்மா பாருங்கள், அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் 8ஆம் நாளிலே அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பம், கார்பெண்டர் உத்தியோகம், சரியான வசதி இல்லை. அநேக முன்னேற்றம் அடைந்த மக்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்வதற்காக, பல்வேறு நிலையிலே தங்களுடைய கௌரவத்தை தெரிவிப்பதற்காக பல பொக்கிஷங்களை கொண்டு வந்து ஆலயத்தில் படைப்பார்களாம். ஆனால் சிறுமைப்பட்டவர்கள், ஏழ்மையானவர்கள் 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்து படைப்பாங்களாம். இயேசுனுடைய குடும்பம் அப்படிதான் கொண்டு வந்து ஆலயத்தில் நிறுத்தினார்கள், விருத்த சேதனம் செய்தார்கள். எத்தனை பேர் மனசாட்சி சொட்டு சொல்லுங்க, ஆலயத்தில் குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறீங்க, ஒப்பு கொடுத்துருக்கீங்க? மனம் திரும்புங்க, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுங்க. டிசம்பர் 7 நம்முடைய திருச்சபையுடைய ஆரம்ப துவக்க நாள். வில் கோயிங் டு ஹாவ் எ டெடிகேஷன் சர்வீஸ். நம்ம மறு பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு ஆராதனையாக பிளான் பண்ணிட்டோம். குடும்பமாக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சிஎம்சி கம்யூனிட்டியுடைய நினைவு நாள். ஐடாஸ் கடலில் சிஎம்சியில் வாழ்கிற எல்லா கம்யூனிட்டி மக்களும் ஒன்றா சேர்ந்து, தெலுங்கு, மலையாளம், இந்தி, தமிழ், கன்னடா எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து, அந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்களை ரீகமிட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க.
நாம் வைக்கலாமா வேணாவா? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. மறுபடியும் மறுபடியுமாக ஆண்டவருக்கென்று நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து, ஆலயத்திலே கொண்டு வந்து டெடிகேஷன் செய்தார்கள். சகோதரனே, சகோதரியே, தங்கச்சி, தம்பி, உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தை கொண்டு வந்து நீ அவர்களை டெடிகேஷன் பிரதிஷ்டை செய்ய விட்டால் அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ மாட்டார்கள். அதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். Take care of children. Bring to the church. Bring to Sunday school. That is your தலையாய கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. நான் காம்ப்ளைன் கொடுக்குறேன், போன்விட்டா கொடுக்குறேன், ஆர்லிஸ் கொடுக்குறேன், நல்லா 2 முட்டை வாங்கி கொடுக்குறேன், பன்னு வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் நொறுக்கு தீர்க்கு கொடுத்துப்பார். அது ஒரு நாள் ஒன்று உரைக்கும். ஓட ஓட உரைச்சிருக்கு நிறைய பிள்ளைங்க. காரணம் என்ன? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரீரத்துக்கான புஷ்டி ஆகிறதுக்கான எல்லா உணவும் கொடுக்குறோம். அந்த பிள்ளைகள் ஆன்மா வளரத்துக்குண்டான ஆவிக்குரிய ஆகாரமாகி ஞானப்பாலாகிய திருவசனத்தை கொடுக்க மறக்கிறோம். எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்கள், இது நம்முடைய பலவீனம். எல்லாம் சமைச்சு போடுறோம். பிள்ளை கேட்ட உடனே நேராக எஸ்பிஆர் கோடு, ருச்சி கோடு, ஆர்டர் போடு, வாங்கிட்டு வந்து கொடு, மொத்தமாக ரொப்பு குப்பை கூளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணுது? பிள்ளை சாப்பிட்டு என்ன பண்ணுது? வயிற்று வலிக்குது, கை வலிக்குது, கால் வலி, தலை வலிக்குன்னு சொல்லுது. ஆனால் நிவாரணம் கிறிஸ்துவின் போதனைகள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு குழந்தைக்கு சரீரத்தில் பிசாசினால் பாதிக்கப்பட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், பிரச்சனையோடு கூட ஒரு தாயானவள் தன் குழந்தையை ஆண்டவரிடத்தை கொண்டு வருகின்றாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 26 29 வரைக்கும் வாசிங்க. அந்த ஸ்திரீ சீரோபனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். எல்லாரும் என்ன பாருங்க, நம்ம நினச்சிருக்கிறோம் பெரியவங்களை மட்டும் தான் பிசாசு பிடிக்கும், சின்ன பசங்க விட்டுரும். எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து பாருங்களேன். பிசாசு யாருக்கு பிடிக்கும்? அது குழந்தைகளை பிடிச்சி ஒன்று ஆட்டம், நம்மள ஆட்டம். பிசாசு பிடித்தவளாகிய பிள்ளையை கொண்டு வந்து அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவர் தன்னுடைய மகளுக்கு பிடித்திருக்கிற பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி முன்பு பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதற்கு அவள் மெய்தான். நான் வார்த்தை சொல்ல பாருங்க. அதற்கு அந்த கானானிய ஸ்திரியானவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. அடுத்த வசனம். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். வாசிமா. மறுபடியும் அவர் போதும். A woman taken responsibility to solve the problem. ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வதற்காக இயேசுவிடத்துக்கு வருகிறாள். எல்லாம் பாருங்களேன். அங்கே கணவன் கூட்டிகிட்டு வரல. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் சொல்வது, பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்வார்கள். கையை தூக்கி சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதின்னு சொல்லணும். அவள் பாக்கியவதின்னு நம்ம பிள்ளைகள் சொல்லணும்னா, பாக்கியவான்கள் என்று நம்ம பிள்ளைகள் சொல்லணும்னா
வாட் இஸ் மை டியூட்டி? என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? என்னுடைய பொறுப்பு என்ன? இப்போ இந்த மகள் செய்த நற்செயலை நீங்கள் பேச நான் கேட்குறேன். நான் சொன்னேன் இன்றைக்கி பெரிய பிரசங்கம் இல்லை, கவுன்சிலிங், ஆலோசனை கொடுக்குற நேரம். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த மகள் தாயார் அந்த பெண்ணுக்கு செய்த நற்செயல் என்ன, நற்காரியம் என்ன? ஒன்று, மௌனமாக இருக்காதீங்க, வாயை திறந்து பேசுங்க. சகோதரிமார்களே, எழுந்து நின்று சொல்கிறவங்க. ஒன்று, ஒரு கருத்து மட்டும்தான் சொல்லணுமா? இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். ஒன்று. ரெண்டு, திலகம்மா கதை கேட்டியா? வேண்டிக் கொண்டாள். சொன்னவங்களே சொல்லாதீங்க, சொல்லாதவங்க யோசிங்க. இருக்கிறியா கீதா? நான் இருக்கிறேன் பாஸ்டர். உள்ளேன் ஐயா, இருக்கிறியா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் she has taken initiative. தன் பிள்ளையுடைய பிரச்சனை தீர்வு காண முயற்சி எடுத்தாள். எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க. உன் பிள்ளைக்கு எதுனா சரீரப்பிரகாரமாக பிரச்சனை இருந்தா, உளவியல் மன ரீதியான பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. சமூக ரீதியான பிரச்சனை இருந்தா, சில பிள்ளைகளோடு சேரவே சேராது, பழகவே பழகாது. அறிவு வளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை இருந்தா, do you have interest for your child? நீ பார்த்துக்க, எனக்கு வேலை, வெளியே போகிறேன். நீ நல்ல புருஷன் கிடையாது, நல்ல தகப்பன் கிடையாது, மனம் திரும்பு. நீ பார்த்துக்கடா, நான் வேலைக்கு போகிறேன்டா. எங்கே? புருஷங்கிட்ட விட்டுட்டு என்ன பண்ணுறது? இந்த அம்மா வேலைக்கு போயிடுறது. நோ இனிஷியேட்டிவ், முயற்சி இல்லை. முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார். சொல்லுங்கள், முயற்சியுடையோர். என் பிள்ளை ஆரோக்கியம் பெற வேண்டுமானால், என் குழந்தை ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால் என்னுடைய முயற்சி முதல் முக்கியம். செகண்ட் ஸ்டெப், நான் மட்டும் போகலை, என் குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறேன். அல்லேலூயா. பார்த்தியா, ஃபெய்த் இன் ஜீசஸ். இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து அவரிடத்துக்கு கொண்டு செல்கின்றார். Do you have faith? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள். நம்ம எல்லாருக்கும் பேர் என்னது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எபிரேயர் புத்தகம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இப்போ நிறைய வேளை நமக்கே சந்தேகம், நான் விசுவாசித்தானா? விசுவாசனுடைய அடையாளம் என்ன? எத்தனை பேர் சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? பைபிளை தூக்கி தான் காட்டுங்களேன். 1 2 எத்தனை பேர் பைபிள் எடுத்துன? ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் வரும்போது ஒழுங்காக பைபிள் எடுத்து வந்துருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், செல்ஃபோன் தூக்கின்னு வர்றது முக்கியம் இல்லை, பைபிள் தூக்கின்னு வர்றது முக்கியம். பிரிங் யுவர் பைபிள். நீங்கள் பைபிள் எடுத்து வர்றது உங்கள் பிள்ளைகளை பார்த்து அவங்க எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க கேட்கணும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யூ ஹேவ் யுவர் ஓன் பிளேட் டு ஹீட். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளேட் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பைபிள் இருக்குதா? படிக்க தெரியாமல் இருந்தாலும் உன் சட்டையை விற்று பைபிளை வாங்குன்னு பைபிள் சொல்லுது. வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும். அல்லேலூயா. ஃபெய்த் இன் ஆக்ஷன். இந்த மகளுக்கு விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசம் கிரியை செய்து இயேசுவிடத்திலே வந்தாள். டு யூ ஹாவ் ஃபெய்த்? ஆண்டவர் சொல்லார், விசுவாசம் இல்லாத சந்ததியே நான் எவ்வளோ நாள் உங்களோட போராடுவேன்றார். நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லார், விசுவாசம் இல்லாதவர்களே எவ்வளவு காலம் நான் உங்களோடு போராடுவேன். ஆண்டவர் பத்லமேயு குருடனை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலருக்கும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே, உன் விசுவாசம் பெரியது, உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது, சுகமாய் போ. அல்லேலூயா. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியம் பெற வேண்டுமானால், தேக ஆரோக்கியம், எல்லாரும் என்ன சொல்லுங்க? தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உறவுகள் ஆரோக்கியம். நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல குழந்தையா இருக்குன்னு சொன்னால், யூ ஷுட் நர்ச்சர் யுவர் சில்ட்ரன் வித் த வேர்ட் ஆஃப் காட். திருவசனத்தை கொண்டு உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண? போதி கொடு. உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும். எங்கே இருந்தாலும் 5 விளையாதது 50 விளையாது. சொல்லுங்க, 5 விளையாது
சின்ன வயசில் நாம் பிள்ளைகளுக்கு சரியான, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி, எல்லா ஜங்கு ஃபுட்டும் வாங்கி கையில் கொடுத்து குறுக்குறே, அப்புறம் என்ன இருக்குது, ஹாட் ஃபுட்டு. என்ன ஃபுட்டு? ஹாட் ஃபுட்டு, சாக்லேட்டு. தேவையில்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கு சரீர ஆரோக்கியம் சரியாக இருக்க வேண்டுமானால் நியூட்ரிஷியஸ் ஃபுட், நல்ல உணவு முறைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். சொல்லுங்கள், ஒரு மனம் திரும்புதல் இன்றைக்கு. என் பிள்ளைகளுக்கு நான் குறுக்குறே வாங்கி கொடுக்க மாட்டேன், மனம் திரும்புங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு எப்போ பார்த்தாலும் சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு பீஃப் பிரியாணி சொல்லிட்டு வாங்கி கொடுத்து அதை வயிறு பெருகும் உடல் பெருகும் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். ஏதோ ஒரு சமயத்தில் சாப்பிட்டீங்க, ஓகே. துரித உணவு துரிதமான ஆபத்து. துரித உணவு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்க? திடீர் நகர் அரசாங்கம் சிஸ்டம் போட்டான்னு திடீர்னு காணாமல் போயிடும். நம்ம கூட திடீர் கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. திடீர்னு சர்ச்சுக்கு வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தாக்க அப்படி இல்லை பாஸ்டர், இப்படி இல்லை பாஸ்டர், நம்மளுக்கு கதை விட்டுன்னு இருப்பாங்க. திடீர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தா விசுவாசம் இருக்காது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மன ஆரோக்கியம் முக்கியம். பிசாசு பிடிச்சா என்ன ஆகுன்னா மைண்ட் ஸ்டேட்டஸ் சரியாக இருக்காது, சரீரமும் உடைஞ்சிரும், மனசும் உடைஞ்சிரும். இன்றைக்கி நிறைய பேர் மனசு உடைஞ்சி வந்திருக்கலாம். உங்களுடைய நியாயப்பிரமாணத்தில் நடக்கிறவர்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நம்முடைய மனசு மகிழ் கொள்ள வேண்டுமானால் அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். இந்த மகள் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கின்றது, உன்னுடைய தாயாகிய, வாசிங்க 1:5, 1 தீமோத்தேயு 1:5, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன் தாயாருக்குள்ளும், வாசிமா பைபிள் திருப்புங்க, 2 தீமோத்தேயு 1:5, சாரி வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும். எந்த விசுவாசம்? எந்த விசுவாசம்? இயேசு இரட்சகர், இயேசு தெய்வம், இயேசு ஆண்டவர், இயேசு என் பாவ பரிகாரி. இந்த விசுவாசம் உன், வாசிமா, முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும். பாட்டிமார்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2. சில பாட்டிமார்கள் பாட்டன்மார்கள் உங்கள் விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போக போகிறீங்களா, எடுத்துகிட்டு போக போகிறீங்களா? நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்க்கை வினோத வரானோ இல்லையோ, ஆர்த்தி வரானோ இல்லையோ, நெடுஞ்செழியன் 2 பேரை பிள்ளை தூக்கிச்சு அந்த டிவிஸில் உட்கார வச்சு நம்ம முன்னால் கொண்டு விட்டுருவார். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, ரோட்டில் நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறீங்க, சர்ச்சை கூப்பிட்டு வரியா? வசனம் சொல்லுகிறியா? உன் பாட்டியாகி லோவிசேலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும். உன் தாயாகி ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். புரியுதா? எங்கிருந்து வருது விசுவாசம்? சொல்லுங்க. சட்டியில் இருந்தால், இல்லை என்றால் என்ன வராது? சட்டியில் இருந்தால் அகைப்பைக்கு வரும், இல்லை என்றால் சட்டி உடையும், குடும்பம் உடையும், வாழ்வு உடையும். என் குடும்பம் நாசமாக போகிறதுக்கு வேறு யாரோட நானே காரணம். சொல்லுங்கள், என் குடும்பம் நாசமாக போகிறதுக்கு சில பேர் வாய் திறக்க மாட்டேன்றீங்க. காம்ப்ளைண்ட்டு, போன்விட்டா, ரஸ்க்கு, பூந்தி, ஸ்வீட்டு, காரம், பன்னு. சில பிள்ளைகள் வந்து பொண்ணு, பொருள், பட்டம், பதவி எல்லாத்தையும் கொடுயா, கொடுமா, நல்லது. இயேசுவையும் அவருடைய வார்த்தைகளை கொடுக்க தவறினால், உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உன் குழந்தைகளுக்கு நீ தவறுவாயானால், முதல்ல நீ நரகம் பரலோகம் போக மாட்டோம், உன் குழந்தைங்க போக மாட்டாங்க. எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை
நான் என் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லவில்லை என்று சொன்னால் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன், நான் பாவம் செய்கிறவன். சாமுவேல் தீர்க்க சொன்னார், உங்களுக்காக நான் ஜெபிக்காவிட்டால் ஆண்டவருக்குனால நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நான் விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை, இந்த அருமையான கானானிய பெண் அளவில்லாத ஒரு விசுவாசம் வைத்தாள். அந்த விசுவாசத்தை நேரடியாக பார்க்கின்றாள். ஆண்டவரோடு கூட சம்பாஷணை செய்கின்றாள். எத்தனை பேர் கடவுளோடு கூட சம்பாஷணை பண்ணுறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, கடவுளோடு கூட ஜெபம் செய்வது தான் சம்பாஷணை. எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரோடு கூட உங்கள் தொடர்பை வைத்திருக்கிறீர்கள்? 1 2 3. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? 1 2 3 4. என்னுடைய உறவு ஆண்டவரோடு சரியாக இருந்தால் என் பிள்ளைகளுடைய உறவு சரியாக இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரோடு கூட சம்பாஷணை செய்யக்கூடிய பெண்கள் இன்றைக்கு தேவை. உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியம் பெற வேண்டானால், நலம் பெற வேண்டுமானால், சுகம் பெற வேண்டுமானால், ஆண்டவர் இப்படி கேட்குறாரு, ஏம்மா நீ வந்துட்டு நல்லது தான், நீ கேட்குறது நல்லது தான், ஆனால் முதல்ல பிள்ளைகள் திருப்தி. யாரை பற்றி சொல்கிறாரு? இஸ்ரவேல் மக்களை பற்றி பேசுகின்றார், இஸ்ரவேல் குழந்தைகளை பற்றி பேசுகின்றார், இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி பேசுகின்றார். ஆனாலும் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு அவளுக்கு இருந்த நல்ல சுபாவம், முயற்சி. பிரியமானுள்ளே, விடாமுயற்சி. கை தூக்கி சொல்லுங்க, விடாமுயற்சி. முயற்சி இருந்தால் மட்டும் போதாது. நேற்று ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நடந்திருக்காது. இன்றைக்கி ஜெபம் பண்ணி நடக்காது, நாளைக்கு ஜெபம் நடக்காது. ஆனாலும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்னாள் தேவ சமூகத்தில் கதறினாள், அழுதாள். தாவோரகிற பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், மரியாதை இழந்தாள், தூக்கத்தில் இழந்தாள், நிம்மதி இழந்தாள். தேவ சமூகத்தில் வந்தால் 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தன்னுடைய இருதயத்தின் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாள். இங்கே ஊற்றுறதுக்கு பதிலாக வீட்டில் புருஷன் அடிச்சு விட்டான்னு சொன்னால் அங்கே ஊற்றி ஒரு கண் தண்ணி கொண்டாந்து கடவுள் சமூகத்தில் இறக்கும். தேவ பிரசனத்தில், ஆண்டோட சமூகத்தில் நாம் கண்ணீர் விட ஆண்டவர் மழைக்கின்றார். தேவ சமூகத்திலே தன் குழந்தை வரத்துக்காக வேண்டிய அழுதாள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு அவள் துக்கமுகமாய் செல்லவில்லையாம், சந்தோஷத்தோடு. மகளே, நீ ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டபடியே கர்த்தர் உனக்கு அருளுவாராக. ஒரே புதல்வனை பெற்றெடுத்தாள் சாமுவேல். பைபிள் சொல்லுதுங்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் வாசனா, சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்தான். எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வளர்க்குறீங்க? சோத்து போட்டு வளர்ப்போம், கறி போட்டு வளர்ப்போம், மீன் கொடுத்து வளர்ப்போம், நல்ல கல்வி படிப்பு கொடுத்து வளர்ப்போம், காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு நடைமண்டல காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி, எல்லாத்தையும் கொடுத்து வளர்ப்போம். உன் பிள்ளை தேவ சமூகத்தில் வளருதா? கடவுளோட பிரசன்ன நோக்கத்தா? நான் நிறைய வீடுகளுக்கு போகும்போது யோசிப்பேன், இவங்க 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, நான் அந்த பசங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண உட்கார மாட்டேறாங்களே. சார், ஃபாதர், அவங்க உள்ள படிச்சுங்கிறாங்க. ஏடா 10 நிமிஷம் ஜெபம் பண்ண உட்காந்தா படிச்சு போயிடுமா? அதுங்க எதுங்க அந்த ஆடும் அந்த மாடும் அதுங்க வரமாட்டேந்து பாஸ்டர். நீ வந்தால் தானே அது வரும் தேவ சமூகத்துக்கு. எதுவா? காலங்கள் உருண்டோடும், பிள்ளைகளை நாம் பார்க்க முடியாது. 19 வயசு பெண்ணு, 20 வயசு பையன் கூட்டுன்னு ஓடி வந்துட்டான். நான் சொன்னேன், ஏண்டா பல்பு எடுத்து ஸ்லேட்டில் எழுதுகிற வயசில் உனக்கு கல்யாணம் வேணுமாடா? காதல் என்னது? ஸ்லேட்டில் இப்போ 19 வயசு பொண்ணு ஸ்லேட்டில் பல்பை முடிச்சு எழுதுகிற பொண்ணு லவ் பண்ணி ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டான். இதுக்கு வேற உடந்த மாமன்
அப்பா அம்மாவும் இல்லை, மாமனும் மச்சானும் கூப்பிட்டு வரானுங்க. ராணி அம்மா சிரிக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் வழி தவறி போவதற்கு காரணம் யார்? போட வேண்டிய நேரத்தில் போட வேண்டிய சோறை போட்டால் பிள்ளைகள் தவறி போகுமா? பிள்ளைகளை வச்சுருக்கேன், ஜாக்கிரதையா இருங்க. எது வேண்டுமானால் நடக்கலாம், என்ன வேண்டுமானால் நடக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். மாதத்துக்கு ஒரு முறை கடவுள் முன்னாலும் பேசுகிறேன். கூடுமானவரை ஒரு 15 நாள் ஒரு முறை நான், லக்ஷ்மி, பிள்ளைகள் எல்லாம் நேரத்தை செலவு பண்ணி ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக பிள்ளைகளோடு பழகுவேன். அவங்களுடைய குறைகளை கேட்பேன், பிரச்சனையை கேட்பேன். தோல் மேலே என் மகன் மேலே கை போட்டு, என்னடா அவன் பிரச்சனை சொல்கிறா. ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்துலேயும் அவன் ஸ்டூடெண்ட் லைஃப்பில், கல்லூரியில், ஸ்கூல் நடக்கிற பிரச்சனைலாம் ஷேர் பண்ணுவான். இன்றைக்கும் அநேக இரவுகளில் என் மகள் வேலை செய்கிறதான், சில சமயங்களில் அவளோடு உட்காந்து பேசி பழகி, அவள் பயங்கரமான ஆள். அப்பாவை ஏமாத்துறது பொண்ணுங்களை மாதிரி ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மாருங்களாம் எச்சரிக்கையாக இருங்க, உங்கள் காசு திடீர்னு காணாமல் போயிடும். அது காரணம் யாரும் பையனாக இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. பழகி பேசி பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான நேரத்தை கடைபிடிப்பேன். சகோதரனே, சகோதரியே, உன் குழந்தைங்களோடு கூட தரமான நேரத்தை செலவிடுங்க, நல்லா இருப்பீங்க, உன் பிள்ளைங்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 18 வயசில் 19 வயசில் அது யாரும் என்ன பண்ணாது, லவ் பண்ணாது, ஓடிப்படாது, உன்னை கலங்கி கண்ணீர் வடித்து நடு ரோட்டில் நிற்க வைக்காது. எத்தனை பேர் இருப்பீங்க? கிவ் யுவர் டைம் டு யுவர் சில்ட்ரன். நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஏன் பெண் பிள்ளைகள் 14 வயசு ஆன உடனே அந்த பிள்ளைகள் பாலியல் ரீதியான சில பல மாற்றங்களை உண்டாக்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆசை வரும், எண்ணம் வரும், யோசிக்க தோணும், பழக தோணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஏய் உக்காரு. அதுங்களே கஷ்டப்பட்டு பிபி ரைஸ் ஆகி நம்ம வீட்டில் இருக்குது வாழுதுங்க. நம்ம அதை விட ரைஸ் ஆகி அடக்குமுறையை கையாளுவோம். சொல்ல வந்தது கூட சில சமயத்தில் சில பெண் பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க அப்பா அம்மா கிட்ட. ஏன் தெரியுமா? இதுங்க அப்பாவா அம்மாவா இருந்தால் தானே சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டும் எலியும் பூனியுமா இருந்தால். நான் சொல்கிறது ரியாலிட்டி சொல்கிறேங்க. லெட் அஸ் லேர்ன் டுகெதர். கிறிஸ்துவின் போதனைகளை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த விசுவாசத்தாய் தன் மகளுக்காக போராடினாள், விடாமுயற்சி எடுத்தாள், தேவ சமூகத்தை நாடினாள். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது நியாயம்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் யூதர்கள் அல்லாத கலப்பு இனத்தை சேர்ந்தவர்கள் தான், எங்களுக்கும் உமது உதவி தேவை ஆண்டவரே, எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய தயவு தேவை ஆண்டவரே, உம்முடைய சுகம் தேவை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விடாமுயற்சியோடு போராடினாள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவர் சொன்னார், நீ போமா, உன் மக சுகமாயிட்டா. ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஒன்றுமே செய்யலை. விசுவாச தாயாக மாறுங்கள், விசுவாச தகப்பனாக மாறுங்கள். நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியம் பெறுவார்கள். கண்களை மூடலாமா? 2 குடும்பத்தை பற்றி பேசினேன் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால். கானானிய பெண் பிற விசுவாசத்தையும் மதத்தையும் இனத்தையும் சேர்ந்தவள் இயேசு மீது விசுவாசம் வைத்தாள். யூத குலத்தின் முறைமையின்படி மரியாளும் யோசேப்பு இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே அந்த பிள்ளையை அறிவிலும் ஞானத்திலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ப்பதற்காக பிரயாசப்பட்டார்கள், முயற்சி எடுத்தார்கள். கண்ணை திறந்து பாருங்க. 12 வயசில் ஆண்டவர் ஜெப ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். கையை தூக்கி நல்லா கைத்தட்டும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க 12 வயசில் எங்கே இருக்கோம்? எங்கே இருப்பாங்க? 12 years old baby stood in front of the congregation speaking to the word of God. 12 வயதை நிரம்பிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபாலயத்தில் நின்று கொண்டு, பிரசங்கப்படையில் நின்று கொண்டு
இன்றைக்கு இந்த திருவாக்கியங்கள் எல்லாம் என் மூலமாக நிறைவேறப்பட்டது என்று ஆண்டவர் வார்த்தைகளை போதனை செய்தார். உங்கள் பிள்ளைகளை இயேசுவை பிறருக்கு சொல்லுகிற சாட்சிகளாக மாற வேண்டும். அதற்கு நீங்கள் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்களை மூடலாம். ஆண்டோடைய திருவிருந்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பானுடைய இந்த 2 குடும்பங்கள் இயேசுவுக்காக தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக தங்கள் வித்திட்டார்கள். நாமும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டோடைய வார்த்தை கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிமார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் விசேஷமாக சிறப்பு ஜெபங்களை ஏறெடுத்தோம். நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் அவளுக்காய் ஜெபிப்பது மட்டுமல்ல, அவளுக்காய் நாம் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களோடு கூட சேர்ந்து பழகவும் அவர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வரவும் நாம் எப்போதும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஏசாயாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். இந்த வசனத்தை 8ஆம் அதிகாரம் 18ஆம். உன் பிள்ளைகள் அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? என் மகன் எங்கே இருந்தாலும் அவங்க வாசிமா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எல்லாரும் என்ன பாருங்க, யார் பிள்ளை கொடுக்குறாரா? கர்த்தர். அரச மரம், ஆலமரம், கங்கா, யமுனா, காவேரி, எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காடு காடாக ஊடுருவா தெருவா சுற்றுறாங்க. யாக்கோபு சொல்லுகிறார், ஏசா அண்ணனுக்குமா சொல்ல, கர்த்தர் எனக்கு தந்தருளின பிள்ளைகள்னு சொல்கிறார். 12 கோத்திர பிரபுக்களே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்நாட்டில் இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கிறோம், உன் பிள்ளைகள் அற்புதமாக இருப்பான், அடையாளமாக இருப்பான். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நம்பினால் நம்புங்கள். இதுதான் சத்தியம். நம் கற்றுக்க பாடங்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லு, என் பிள்ளைகள் அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் மன ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க கடனாளிகளாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சமூக ஆரோக்கியம், நல்ல உறவு முறைகளை நாம் கற்றுக் கொடுக்க கடனாளிகளாக இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது அவருடைய நாமத்தை நம் மூலமாக நிச்சயமாக கட்டளையிடுவார். 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிட்டீங்கன்னா, நியாயாதிபதி புத்தகத்தில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மனோ ஃபேமிலி, அப்பாவும் அம்மாவும் ஆண்டவருக்கு வந்து முறையிடுறாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், இந்த குழந்தைகளை நான் எப்படி நடத்த வேண்டும், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேட்கிறார்கள். கண்களை மூடி ஆண்டவர்கள் சொல்லலாம். இப்போ எத்தனை பேர் கேட்க முடியும், ஆண்டவரே என் குழந்தைய வளர்க்க எனக்கு தெரியாதப்பா. இன்றைக்கி அநேக குழந்தைகள் திருடனா, ஏமாத்துக்காரனா, பொய் சொல்கிறவனா, ஊர் சுற்றுறனா, வேலை வெட்டி இல்லாதவனா, தெருவில் அலையிறாங்கப்பா, படிப்பு இல்லாதவனா அலையிறாங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை நான் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும், நியாயமுள்ள நீதி உள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும், அந்த பிள்ளைக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நான் உதவி செய்யணும்ப்பா. அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும்? கண்களை மூடலாமா? ஆண்டுடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாகும். நம்முடைய குடும்பம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாம நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே,
எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். கையை தூக்கி சொல்லுங்கள் எல்லாரும், என் பிள்ளைகள் ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். எத்தனை பேர் என்ன பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் தோல் மேலே கையை போட்டு எத்தனை பேர் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கீங்க? டுடே கோ டு யுவர் ஹோம், உன் பிள்ளைகள் தோல் மேலே கையை போடுங்க, முத்தம் கொடுங்க, சொல்லுங்கள் ஐ லவ் யூ டேடி. பிள்ளைகள் சொல்கிறதுக்கு மேலே ஐ லவ் யூ மம்மி, பிள்ளைகள் சொல்கிறதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கிஸ் பண்ணாட்டும் வேறு யாரோ ஒருத்தர் உங்கள் பிள்ளைகளை கிஸ் பண்ணுவான். சொல்லுங்கள், உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கண்களை மூடுவோம். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பர ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டா, தூர போயினும் கண்டு கொண்டார். இன்னும் சிறுவயதில் குறித்து விட்டா, தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அழைத்து ஜீவன் பெற்றுக் கொள்ளின்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அழைத்து ஜீவன் பெற்றுக் கொள்ளின்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.